சாதி இல்லாமல் போனதற்கு 1699 குரு கோபிந்த் சிங் ஏற்படுத்திய ஒரு திட்டம். அந்த திட்டம் சமத்துவமானது, அன்பும் உரையாடலையும் மேலும் மேலும் ஊக்குவிக்கக்கூடியது. எதிரெதிரில் நிற்கக்கூடிய சமூகங்கள் அன்று ஒன்றிணைந்தது. அவர் செய்யும் பொழுது ஏன் இப்பொழுது இது முடியாது? அப்பொழுது பிராமணியம் இல்லையா? இந்துத்துவா இல்லையா? அப்பொழுது கடவுள் இல்லையா? அப்பொழுது சாக்ரெட் ஃபெய்த், புனிதத்தன்மை இல்லையா? அம்பேத்கர் அவர்கள் புனிதத்தன்மை மிக்கதாக இந்து மதமும் அந்த வேதங்களும் இருப்பதனால் அதிலிருந்து மனிதன் விடுதலை பெற மாட்டான் என்று அவர்கள் மிகப்பெரிய நிகழ்வுகள். அங்கே ஊறிப்போன ஒரு சில கலாச்சாரங்கள் இப்படித்தான் ஒவ்வொன்றாகத்தான் வெளியில் வரும். ஒவ்வொரு நாளும் அனைத்து வீடுகளிலும் இருந்து அது புறப்படாது. அப்படி என்றால் இந்த தமிழ் சமூகம் வெக்கி தலை குனியக்கூடிய ஒரு சமூகமாக நாம் எப்பொழுது நாம் உணர்கிறோமோ அப்பொழுது தான் தமிழர்கள் மத்தியிலே சாதியை உடைக்க முடியும், சாதியை ஒழிக்க முடியும். ஓரிரவில் ஒழிக்க வேண்டும் முடியாது என்று கருதி 1500 ஆண்டு காலம் நாம் ஓட்டிவிட்டோமே. இன்னும் இதையே நாம் நினைத்து கொண்டிருந்தால், இதையே போதித்து கொண்டிருந்தால், இன்னும் 1000 ஆண்டுகள் இந்த சாதிய திட்டம் இருக்க போகின்றது என்பதுதானே உண்மை. இங்கு ஒரு தலைப்பிடப்பட்டிருக்கிறது, சாதி உடைப்பு கலை திருவிழா. சாதி உடைப்பு என்ற ஒரு வார்த்தை, அதற்கும் கலை திருவிழாவிற்கும் என்ன ஒரு சம்பந்தம்? சாதி உடைப்பின் மூலமாக, அதாவது கலை திருவிழா மூலமாக சாதி உடைப்பை அல்லது சாதி ஒழிப்பை உணர்த்த முடியுமா என்பதெல்லாம் நிறைய நாம் இந்த நோட்டீஸை பார்த்த பொழுது நிறைய பேர் என்னிடம் கூட கேட்டார்கள். இதில் ஒரு பொருள் பொதிந்து இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். நம்முடைய குழந்தைகள், சிறுவர்கள், இளைஞர்கள் நிறைய சாகசங்களை செய்து காட்டினார்கள். இதுவெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் அவர் கல்ச்சர் என்று நாம் கூறலாம் ஆங்கிலத்தில். நம்முடைய கலாச்சார வெளிப்பாடு. இந்த கலாச்சாரம் யாருடையது, யாருக்கு சொந்தமானது? இது நம்மை அடிமைப்படுத்தும் கலாச்சாரத்தின் பிரதிபலிப்புகளா, அல்லது நம்மை சமத்துவமான பாதையில் பல்லாயிரம் ஆண்டுகளாக அழைத்து சென்ற கலாச்சாரத்தின் வடிவங்களா? இப்படி நாம் நோக்கினோம் என்றால், மார்கழி மாதத்திலே சென்னையிலே உட்கார்ந்து கொண்டு கலாச்சாரத்திராவிலே என்ன நடக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யாரெல்லாம் அந்த கலாச்சார வடிவங்களின் தலகர்த்தர்களாக இருக்கிறார்கள், அதில் பெரும்பான்மை பகுஜன் மக்கள், பாதிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட இந்த மண்ணின் மைந்தர்கள், அவர்களுக்கு அந்த அடிமைப்படுத்தும் கலாச்சாரங்களில் பங்கு இருக்கிறதா இல்லையா? அல்லது இத்தகைய கலாச்சாரங்கள் இப்பொழுது நமக்கு காண்பிக்கப்பட்டதே, இந்த கலாச்சார வடிவங்கள் இவையெல்லாம் மனிதத்தையும் அல்லது சமத்துவத்தையும் போதிக்கிறதா என்ற ஒரு கேள்வியிலே நமக்கான கலாச்சாரம் பல நூறு ஆண்டுகள், பல்லாயிரம் ஆண்டுகள் கலாச்சார வடிவங்கள் கலை மூலமாகவும், இயல், இசை, நாடகம் என்று முத்தமிழ் இருக்கிறது. அந்த முத்தமிழின் வெளிப்பாடுகளாக நாம் 2500-3000 ஆண்டுகளாக நாம் வெளிப்படுத்தி இருக்கிறோம். அதை நாம் இலக்கியங்களில், சங்க இலக்கியங்கள் தொட்டு இன்று வரை நாம் பார்த்து வருகிறோம், படித்து வருகிறோம். ஆதலால் கலைகள் என்பது ஒரு மனித அனுபவத்தின் வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு சமத்துவத்தையும், சகோதரத்துவத்தையும், சனநாயகத்தையும் கொடுக்க வேண்டும்.
அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நமக்கிடையே சாதிகள் கிடையாது, ஆனால் சாதிகளாக பிரிந்து கிடக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. இந்த கலைகளின் வடிவம் மூலமாகவாவது நாம் சாதிகளாக இருக்கக்கூடாது என்ற ஒரு என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இப்படி தலைப்பிட்டிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். சாதியை உடைத்து விட்டால் சாதிகள் இருக்கும், சாதியை அழித்து விட்டால் சாதி இருக்காது. சாதி உடைப்பு என்பது கூட ஒரு வகையில் சாதி ஒழிப்பு என்று கூட நாம் வைத்து கொள்ளலாம். ஏனென்றில் சாதி ஒழிப்பு என்றால் பல தலைவர்கள், பல அறிஞர்கள் இப்பொழுதெல்லாம் கூறி வருகிறார்கள், இது 1500 ஆண்டுகளாக இருந்து வருகிறது, இதை ஒழிக்க முடியாது, ஓரிரவில் ஒழிக்க முடியாது, ஓரிரவில் ஒழிக்க வேண்டும், முடியாது என்று கருதி 1500 ஆண்டு காலம் நாம் ஓட்டிவிட்டோமே. இன்னும் இதையே நாம் நினைத்து கொண்டிருந்தால், இதையே போதித்து கொண்டிருந்தால், இன்னும் 1000 ஆண்டுகள் இந்த சாதிய திட்டம் இருக்கப் போகின்றது என்பதுதானே உண்மை. அப்படி என்றால் சாதி ஒழிப்பிற்கான முன்னெடுப்பு, அந்த முன்னெடுப்பு ஏன் 1500 ஆண்டுகளில் நடக்கவில்லை? இப்பொழுதும் அது நடக்காது. அது ஏனென்றால் 1500 ஆண்டு காலம் இருந்துவிட்டது, ஆதலால் அது நடக்காது என்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது, அல்லது சாதியவாதிகள் அவ்வாறு தங்கள் அந்த சாதி ஒழிப்பு திட்டத்திலிருந்து தங்களை விடுவித்துக் எஸ்கேப் செய்து கொள்வதற்காக அவர்கள் பேசுவதாகத்தான் நான் கருதுகிறேன். காரணம், தந்தை பெரியார் அவர்கள் மிக நுணுக்கமாக ஒரு சில செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். வால்டர் பிரான்ஸில் சொன்னது, ஹெகல் ஜெர்மனியில் சொன்னது, அதன் அடிப்படையில் ஜான் தூவே முதற்கொண்டு பல தத்துவ ஞானிகள் சொன்ன அந்த தத்துவத்தை மிக எளிமையாக 2 வார்த்தைகளில் அவர்கள் கூறினார்கள். அது ஒன்று சுயமரியாதை, இன்னொன்று பகுத்தறிவு. இந்த சுயமரியாதையும் பகுத்தறிவும் அனைத்து மக்களும் அவர்கள் மனப்பூர்வமாக, மெய்யுணர்வு பூர்வமாக அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த சமூகங்கள் அழைத்து செல்லப்பட்டிருக்குமானால் கடந்த 100 ஆண்டுகளில், கடந்த 70 ஆண்டுகளில் நாம் சாதியை ஒழித்திருக்க முடியும் என்றுதான் நான் கருதுகிறேன். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதி ஒழிப்பிற்கு இந்த வேதாந்த வேத மரபுகள், அது சார்ந்த தத்துவங்கள் அனைத்தையும் மனதிலிருந்து அகற்றிவிட வேண்டும். அது ஒரு நோஷனல் சேஞ்ச், அது ஒரு மனரீதியான ஒரு எண்ணம். அந்த எண்ண நிலைப்பாட்டை நாம் மனதிலிருந்து அகற்றிவிட்டால் சாதி ஒழிந்துவிடும். அப்படி என்றால் இந்து மதம் போற்றும் வேதங்கள் இவைகளை மனதிலிருந்து அகற்றிவிட்டால் சாதி ஒழியும். அந்த நோஷனல் சேஞ்ச், அந்த எண்ண மாற்றம் ஏன் இன்று வரை நடக்கவில்லை என்பதுதான் இப்பொழுது கேள்வி. இவர் சொல்கிறார், நீ சிந்தித்து செயல்படு என்று கூறுகிறார். அதற்கு பகுத்தறிவு பாதை என்று கூறுகிறார். அதற்கு உனக்கு சுயமரியாதை இருந்தால்தான் நீ சிந்திக்க முடியும், பிறகுதான் நீ சமத்துவத்தை எட்ட முடியும் என்று ஒருவர் கூறுகிறார். இன்னொருவர் கூறுகிறார், இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள், இந்த ஒரு சிந்தனை என்பது இது மனதில் ஊறி கிடக்கிறது. அந்த மனதில் புனிதமேற்றப்பட்ட ஒரு சிந்தனையாகவும் அது இருப்பதனால் புனிதத்தை எதிர்த்து அதற்கு மேல் அந்த சிந்தனை மனமாற்றம் வர வேண்டும் என்று இருவரும் கூறியிருக்கிறார்கள். ஏன் இந்த இரண்டும் தமிழகத்தில் நடக்கவில்லை? இந்தியாவை விட்டு விடுவோம். சமூக நீதி பேசும் ஒரு 100 ஆண்டு காலம் பேசிய ஒரு மாநிலம், மிகப்பெரிய ஒரு கலாச்சாரத்திற்கு சொந்தக்கார ஒரு சமூகம். அதாவது இதில் கலை திருவிழா என்று பெயரிட்டிருக்கிறார்கள். இந்த கலை திருவிழா என்பது, இதில் எங்காவது சாங்கியம் இருக்கிறதா? சடங்குகள் இருக்கிறதா? சடங்குகளும் சாங்கியம் அல்லது ஆகம விதிப்படி, பிராமணிய தத்துவத்தின்படி நாம் மாறி 1000 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. நம்மை ஆக்கிரமித்த இந்த சடங்குகளும் சம்பிரதாயங்களும் மூட நம்பிக்கைகளும், இது புனிதமேற்றப்பட்ட ஒரு தத்துவம் பிராமணியம் என்பது.
அது வேத மரபில் அந்த அடிப்படையில் உருவானது. அப்படிப்பட்ட ஒரு தத்துவம் அது சடங்குகளாகவும் சம்பிரதாயங்களாகவும் நாம் கடைபிடிக்க ஆரம்பித்து 1200 1300 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த 1300 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன இருந்தது என்றால், தமிழரது வாழ்வியல் மரபில் முழுக்க முழுக்க கலைகள்தான். அந்த கலையினுடைய வடிவம்தான் முத்தமிழ் என்பது. இயல், இசை, நாடகம், இதை தவிர தமிழனுக்கு எதுவுமே தெரியாது. அப்பொழுது சாதிகள் இல்லை. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு சாதிகளாக இல்லை. ஆனால் நாற்பால் வடிவம் இருந்தது என்று கூறப்படுகிறது. ஆனால் அது விவாதத்திற்குரியது. என்னுடைய புத்தகத்தில் கூட அதை பற்றி நான் நிறைய எழுதியிருக்கிறேன், நிறைய ஆய்வு செய்திருக்கிறோம். அந்த நாற்பால் வடிவம், சமூக வடிவம் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு சங்க இலக்கியங்களில் அறியப்படுகிறோம். ஆனால் அது சாதிகளாக இல்லை என்பது நமக்கு தெரியும். ஆனால் அந்த வடிவம் ஏதாவது இடை சொருகப்பட்டதா? ஒரு சில பேர் கூறுகிறார்கள் அது இடை சொருகப்பட்டது. உண்மையிலேயே அந்த காலகட்டத்தில் அப்படி இல்லை, தொல்காப்பியத்தில் அப்படி இல்லை. தொல்காப்பியம் கூறுகிறது நாற்பால் வடிவம், 4 வகையான மக்கள். ஆனால் அந்த வடிவம் ஏற்றத்தாழ்வுகள் கொண்டதாக இருந்ததா என்றால் அதற்கு ஆதாரமும் பார்க்க முடியவில்லை. நாற்பால் வடிவங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அப்பொழுது வேதமும் அப்பொழுது புனிதமும் போற்றப்படாத ஒரு காரணத்தினால் அந்த நாற்பால் வடிவம் சமதளங்களில் வேண்டுமானால் இருந்திருக்கலாம். அது ஏற்றத்தாழ்வுகள் கொண்டதாக இருந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. இது என்னுடைய ஆய்வில் நான் ஓரளவு புரிந்தது. இதிலும் மாற்று கருத்து உள்ளவர்களும் இருக்கிறார்கள். அப்படி எனும் பொழுது மனிதர்கள் உலக அளவிலே பல வடிவங்களை கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள். பிளபியன்ஸ், பேட்ரிஷியன்ஸ் என்ற இத்தாலியில் கூறுகிறோம். அதுபோன்று ஈஜிப்ட், ஈரான், சீனா, அனைத்து பகுதிகளிலுமே மனிதர்கள் அவர்களுடைய வடிவங்களை, கலாச்சார வடிவங்களை பிரதிபலிப்பதற்காக ஒரு சில அடையாளங்களை கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கு என்ன இல்லை என்றால், அங்கு புனிதமேற்றப்பட்ட ஒரு சாதிய அமைப்பு அங்கு இல்லை. ஆதலால் காலப்போக்கில் அவர்கள் அனைவரும் ஒரு தாய் மக்களாக உருவெடுத்தார்கள், நன்றாக வளர்ச்சி பெறுகிறார்கள். அங்கு ஒரு சமத்துவமான நிலையில் சமூகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இங்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சாதிய போக்கு? ஐயா அவர்கள், ஜீவன் சிங் அவர்கள் கூறினார்கள், படிக்கிறான் என்பதனால் வெட்டுகிறான், விளையாடுகிறான் என்பதனால் அடிக்கிறான். யாரு? 13-15 வயது மாணவன் படிக்கிறாங்கிறதுனால. ஒரு மாணவன் தாழ்த்தப்பட்ட பிரிவை சார்ந்தவன், அவன் நன்றாக படிக்கிறான் என்பதனால் விஷம் வைத்து கொல்லப்படுகிறான் காரைக்காலில். யார்? சக மாணவி, சக மாணவியினுடைய அம்மா, இருவரும் சேர்ந்து. எங்காவது உலகத்தில் கல்வித்தளத்தில் இது போன்ற ஒரு சாதியத்தை பார்த்திருக்கிறோமா? ஒரு சில பேர் பேசுவார்கள், அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கும் நிகழ்ச்சிகள் இவை, இதை நாம் பொருட்படுத்தக்கூடாது, சமூகம், தமிழ் சமூகம் அப்படி இல்லை என்று கூறுவார்கள். அதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். மிகப்பெரிய நிகழ்வுகள், அங்கே ஊறிப்போன ஒரு சில கலாச்சாரங்கள் இப்படித்தான் ஒவ்வொன்றாகத்தான் வெளியில் வரும். ஒவ்வொரு நாளும் அனைத்து வீடுகளிலும் இருந்து அது புறப்படாது. அப்படி என்றால் இந்த தமிழ் சமூகம் வெக்கி தலை குனியக்கூடிய ஒரு சமூகமாக நாம் எப்பொழுது நாம் உணர்கிறோமோ அப்பொழுது தான் தமிழர்கள் மத்தியிலே சாதியை உடைக்க முடியும், சாதியை ஒழிக்க முடியும். சங்க காலத்திலே முப்பொருள் கொண்டு முத்தமிழ் வளர்த்தார்கள். இந்த முத்தமிழ் தான் கலை. அதைத்தான் இன்று இவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள், கலையுடன் நிறுத்துகிறார்கள். இங்கு எங்காவது கும்பிட்டது, விளக்கு ஏற்றியது, சூடம் எழுத்தியது. இஸ்ரோவில் என்னுடைய சக நண்பர்களில் நிறைய இருக்கிறார்கள் சயின்டிஸ்ட்டுங்க. அங்கே போயிட்டு ராக்கெட் விடும்போது எலுமிச்சம்பழம் வெட்டுறான். அப்போது அறிவு என்பது, அறிவினுடைய வெளிப்பாடு என்பது இவன் அறிந்ததே சரியில்லை என்பதை உணர்த்துகிறது. அறிவை ஒருவன் அறியும் பொழுது அதை சரியாக அறிந்திருக்க வேண்டும். அதாவது தொழில்நுட்பத்தை அறிவது, ஐன்ஸ்டீன் தேரியை அறிவது, நியூட்டன் தேரியை அறிவது என்பது அறிதல் கிடையாது.
அது எத்தகைய பின்புலத்தில் எவ்வாறாக அறியப்படுகிறது என்பதுதான். அதைத்தான் சீனா சொல்கிறது திங்கிங். ஒரு மாணவன் அங்கே கல்விக்கூடங்களிலே படிக்கிறான் என்றால் அவனுடைய பிரதானமான நோக்கம் என்பது இங்கே நீட்டு பரீட்சைக்கு பாஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் நீட்டு பரீட்சையில் பாஸ் பண்ணிடுவான். ஜேஇ பரீட்சைக்காகவே அவன் 6வது வகுப்பிலிருந்தே படிப்பது, அவனுக்கு பயிற்சி கொடுப்பது கிடையாது. ஆனாலும் அங்கு கோகோ என்ற ஒரு பரீட்சை இருக்கிறது, நீட் போன்று, அதிலும் அவன் தேர்ச்சி பெறுவான். ஆனால் அடிப்படையில் அவன் அறிதல் என்பது, அறிவை உள்வாங்குவது என்பது எவ்வாறாக இருக்கிறது சீனாவிலே என்றால், அறிதல் சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. பெரியார் சொன்னது தானே, சிந்திப்பது. சிந்திங்கப்பா. ஆனால் இவன் சிந்திக்க மறுக்கிறான். பெரியார் போட்டோவை தூக்கி பிடிக்கிறான். இதுதான் இங்கே கோளாறு. அண்ணல் அம்பேத்கருடைய அவருடைய போட்டோவை தூக்கி கொண்டு செல்லாத கட்சிகள் கிடையாது. அவரை தூக்கி பிடிக்காத சமூகங்கள் எதுவும் இந்தியாவில் இல்லை. ஆனால் அவர் கூறுகிறார், நோஷனல் சேஞ்ச், எண்ண மாற்றம். நீ வேதியத்தில், அதாவது வேத அந்த ஒரு திட்டத்தில் நீ இருக்கிறாய், அதிலிருந்து உன் மனதை மாற்றிக்கொள், இல்லை என்றால் நீ சாதியை அழிக்க முடியாது, அதிலிருந்து விடுதலை பெற முடியாது என்று கூறுகிறாரே, அதை மட்டும் மறுத்து விடுவார்கள். இங்கு அம்பேத்கரும் பெரியாரையும் வைத்து பெரிய வியாபாரம் நடந்து வருகிறது. இதுதான் இன்றைய தினம் இந்தியா கண்டு வருகிறது. வால்டேர் பேசினார், சகிப்புத்தன்மை வேண்டும், அங்கு ஒரு செக்குலரிசம் இருக்க வேண்டும். அவர் காலத்தில் அதுதான் பெரிய விஷயம். நீ சகிப்புத்தன்மையுடனும் ஒரு செக்குலர் ஒரு மனப்பான்மையுடனும் நீ இருக்க வேண்டும் என்றால் நீ என்லைட்டனிங் பெற வேண்டும், அதாவது நீ ஒரு சிந்தனை தெளிவு பெற வேண்டும். வால்டேர் அவர் கூறினார். ஆனால் அடுத்த ஒரு 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்குள் மிகப்பெரிய ஒரு புரட்சி நடக்கிறது, பிரெஞ்சு புரட்சி. ஏன் அந்த புரட்சி இங்கு நடக்கவில்லை? ஏன் நடக்கவில்லை? பெரியார் கூறி 70-80 ஆண்டுகள் ஆகிவிட்டது. சிந்தித்து செயல்படுங்கள். பகுத்தறிவு, நீ சுயமரியாதை அற்றவனாக தமிழன் இருக்கிறான். இவனுக்கு ஒரு தகுதி கூட கிடையாது. தமிழன் என்று இப்பொழுது கூறுபவர்கள், நானும் அதில் ஒருவன் தான். இவனுக்கு தகுதி கிடையாது. சிந்தனையற்றவன், பகுத்தறிவற்றவன், சிந்திக்க தெரியாதவன் மனிதனே கிடையாது எனும் பொழுது இவன் நான் சார்ந்த இனம் என்பதனால் இவனை தூக்கி பிடிப்பதற்கு நான் எப்படி சொல்ல முடியும்? நான் உலக மனித சமூகத்தை சார்ந்தவன், நான் மனித குலத்தை சார்ந்தவன், நான் மனிதனாக இருக்கிறேன். ஆனால் மனிதனாக இல்லாதவன் மத்தியில் நான் இவனை என் இனம் என்று இவனை எப்படி நான் பேச முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும்? அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் முத்தமிழ் படைத்தானே, எங்காவது ஒரு இடத்தில் சடங்குகள் இருந்ததா? 2500 ஆண்டுகள், 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வரை, திருமூலருக்கு முன்பு வரை அனைத்து இலக்கியங்களும் செக்குலர், சாதி சமயமற்றது. அது மனிதத்தை பேசியது, அறிவியலை பேசியது. அதாவது சங்கத்தமிழிலே முப்பொருள், முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் கொண்டு இந்த இயற்கை அனுபவங்களை அறிவியலாக அவன் பெற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டான். எவ்வளவு பெரிய அறிவு சார்ந்த ஒரு சமூகமாக இருந்திருக்கிறது, அறிவியல் மனப்பான்மை கொண்ட சமூகமாக இருந்திருக்கிறது. எப்பொழுது? 2500 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்பொழுது என்ன ஆயிற்று? என்ன வந்தது? எங்கிருந்து இது தொடங்கியது? அந்த வரலாறு தெரியாமல் எந்த இடத்தில் இத்தகைய ஒரு ஈனத்தனமான ஒரு மனித தன்மை இந்த தமிழ் சமூகத்தில் புகுந்தது? அன்றிலிருந்து நாம் எடுத்தாக வேண்டும் நடவடிக்கைகளை. எடுக்க மறுக்கிறோம். வேண்டுமென்றே அதில் நாம் ஒரு சுகத்தை காண்கிறோம். மேலே ஒருவன் இருக்கிறான், பரவாயில்லை, எனக்கு கீழே ஒருவன் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். மேலே இருக்கிறவன் குட்டுவதை இவன் ஏற்றுக்கொள்கின்றான், அதை இனிமையாக கருதுகிறான், இனிய அனுபவமாக கருதுகிறான். ஆனால் இவனுக்கு கீழே ஒருத்தன் இருக்கிறான், அதை நினைத்து அவனுக்கு மகிழ்ச்சி, ஒரு போதை. இப்படிப்பட்ட போதை கொண்ட ஒரு சமூகம் உருப்படுமா? இது 21ஆம் நூற்றாண்டில் இந்த கல்வி என்ன கிழித்திருக்கிறது இந்திய தேசத்தில்? இந்தியாவே கேட்கின்றேன், ஏதாவது ஒரு கல்விக் கொள்கை இதை பேசி இருக்கிறதா? இதை அகற்றுவதற்கு அறிவு என்பது, அறிதல் என்பது, அதுதான் கல்வியின் நோக்கம்.
அறிவு, அறிதல் மூலமாக அறிவு பெறுவது. ஜேஇ பாஸ் பண்ணுறது, நீட்டில் ரேங்க் எடுக்கிறது, இவர்கள் வைக்கின்ற இந்த தேர்வுகளில் முதல் மதிப்பெண் எடுப்பது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் என்ன செய்திருக்கின்றோம்? என்ன செய்திருக்கின்றோம்? இந்த கல்வி என்ன செய்திருக்கிறது? சமத்துவம் இல்லை என்றால், சகோதரத்துவம் இல்லை என்றால், சனநாயகம் இல்லை என்றால், சகிப்புத்தன்மை இல்லை என்றால், கன்ஜாயின்ட் கம்யூனிகேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ், ஐக்கியத்தன்மை கொண்ட ஒரு அனுபவ பரிமாற்ற முறை அனைத்து சமூகங்களுக்கும் இடையே இல்லை என்றால், அனைத்து தனி நபர்களுக்கும் இடையே இல்லை என்றால், இங்கு கூடி வாழும் தன்மை அசோசியேட்டட் லிவிங் இது இல்லை என்றால் அறிய முடியாது, அறிதல் முடியாது. இதுதான் சோஷியல் பேடகாஜி சொல்றது. நீ கல்வியாகட்டும் அதில் கற்கின்றாய், அந்த கற்றலில் இருப்பதுதான் அறிதல். அறிதல், நோயிங், அதுதானே. ஐன்ஸ்டீன் தேரியை கற்கும் பொழுது அங்கு அறியப்படுகிறது. அந்த அறிதல் இல்லாமல் ஐன்ஸ்டீன் தேரி உள் வாங்கும் பொழுது மனித தன்மை அற்ற ஒரு நிலை, அறிவியல் மனப்பான்மை அற்ற ஒரு நிலை. இவன் நாக்கு வழிக்க கூட பயன்பட மாட்டான் இந்த மாணவன், இத்தகைய கல்வி அறிவை பெறுகிறவன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் தொட்டு கோத்தாரி தொடர்ந்து இன்று இருக்கின்ற தேசிய கல்விக் கொள்கை 2020 உட்பட அனைத்தும், அது மட்டுமல்ல தமிழக அரசு கூறி வருகிறதே சமூக நீதி கல்வி இதுவரை செய்திருக்கிறோம் என்று, அனைத்தும் இதை இந்த ஒரு த்ரெட், திஸ் இஸ் தி மெயின் ஃபவுண்டேஷன். இதற்கான தீர்வை வைக்கவில்லையே. கல்வி என்பது சாதிய ஏற்றத்தாழ்வினை மீள் உருவாக்கம் செய்கிறது என்று ஆய்வுகள் கூறுகிறது. நான் தமிழக அரசிற்கு 258 பக்கம் கொடுத்துவிட்டு தான் கல்விக் கொள்கையிலிருந்து வெளியில் வந்திருக்கிறேன். அப்பொழுது நான் கூறினேன் அமைச்சர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களிடமும், நான் தமிழ்நாடு எஜுகேஷன் பாலிசி பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ற ஒரு தலைப்பிடப்பட்டது. அனைத்து அம்சங்களிலும் அந்த பெர்ஸ்பெக்டிவ், அந்த கல்வி பரிமாணம் தமிழகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறேன். இனி இந்த குழுவில் இருக்க முடியாது, ஏனென்றால் இங்கு நிறைய தவறு நடக்கிறது. இந்த பரிமாணங்களில் அடிப்படையில் நீங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸ் போட்டீர்கள் என்றால், பரிந்துரைகளை வைத்தீர்கள் என்றால் இது கல்விக் கொள்கை என்று கூறிவிட்டுத்தான் வந்திருக்கிறோம். அதில் எழுதியிருக்கிறேன், எஜுகேஷன் இஸ் ரீப்ரொடியூசிங் சோஷியல் இன்இக்வாலிட்டி அகெயின் அண்ட் அகெயின். இதற்கு கல்வி என்ன செய்தது? சரி, பரவாயில்லை, சாதிகளாக இருப்போம், அறிஞர்களாக உருவாகுவோம். ஆனால் அறிவியலும் கல்வி என்ற ஒரு தத்துவமும் என்ன கூறுகிறது என்றால், சமத்துவம் இல்லை என்றால், சனநாயகம் இல்லை என்றால், அங்கு இந்த டாலரன்ஸ், இன்டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும், கூடி வாழும் தன்மை இருக்க வேண்டும். இது இருந்தால்தான் அறிதல் முழுமை பெறுகிறது என்று அறிவியல் கூறுகிறது, கல்வி பண்பு கூறுகிறது. இதை போற்றக்கூடிய, இதை செயல்படுத்தக்கூடிய கல்வி நம்மிடம் இல்லை. இதை பண்பாடாகவே அதை தினமும் செய்யக்கூடிய ஒரு கலாச்சார வடிவம் தமிழிடம் இன்று இல்லையே. இவன் இந்துத்துவவாதிகளாக வாழ்கிறான், ஆனால் தமிழன் என்று கூறிக்கொள்கின்றான். இவனை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்துத்துவவாதி இவன். அவன் இந்து வேத மரபுகளை கடைபிடிக்கிறான், ஆனால் தமிழன் என்று கூறுகிறான். தமிழன் அப்படி கிடையாது. தமிழன் முத்தமிழுடன் நிறுத்தி விட்டான். முத்தமிழ், இயல், இசை, நாடகம், அதுதான் தமிழனுக்கு. நீ தமிழன் என்று கூறினால் அதற்கு பின்பு நீ போகக்கூடாது, அதை கடந்து நீ செல்லக்கூடாது. உன்னுடைய வாழ்வியல் மரபு என்பது நீ முத்தமிழ், அவ்வளவுதான், இயல், இசை, நாடகம். அங்கு எந்த ஒரு ரிச்சுவல்ஸ், எந்த ஒரு ரைட்ஸ் எதுவும் கிடையாது. இதுவெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த வேத கலாச்சாரம், பிராமணியம் என்று கூறுவது. அதுதான் நம்மை அடிமைப்படுத்துகிறது. 1699ஆம் ஆண்டு 17ஆம் நூற்றாண்டிலே இந்தியா முழுக்க இந்த வைதீக மரபில் சென்று கொண்டிருக்கிறது. இந்தியா முழுக்க பிராமணியம் ஆட்டி படைக்கிறது. ஆனால் அங்கு ஒரு இனம் உருவாகிறது. அது 300 ஆண்டுகள் உருவாகிய பிறகு பல சந்தர்ப்பங்களில் சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக ஒரு புதிய சமூகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். குரு கபீர், இன்னும் குரு நானக், இவர்களெல்லாம் 300 ஆண்டுகளாக உழைத்து அதனுடைய இறுதியிலே
இல்லை இல்லை, மீறி பீறி இதுதானடா தீர்வு. அதிகாரம் வேணும், இந்த அறிவு வேண்டும். இந்த இரண்டையும் வைத்துத்தான் நாம் ஒரு சமத்துவமான ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் என்று அவர்கள் ஒரு தீர்வை வைக்கிறார்கள். அது கல்சா என்ற ஒரு திட்டத்தில் முடிகிறது. அப்பொழுது ஒரு சீக்கியம் என்ற ஒரு இனம் உருவாகிறது 1699ஆம் ஆண்டு. அதில் உள்ள ஒரு சமத்துவத்தை நாம் எடுத்துக்கொண்டாக வேண்டும். குரு கோபிந்த் சிங் அவர்கள் அதை அறிவிக்கும் பொழுது என்ன கூறுகிறார்கள் என்றால், நான் 5 பேரை அழைத்து அவர்களுக்கு நீங்கள் இந்த கல்சா என்ற ஒரு படை, இந்த இனம், இதில் உறுப்பினர்களாக ஆக்குகிறேன் உங்களை என்று அவர்களுக்கு உறுப்பினர், ஒரு பேப்டிசம் என்று கூறுவார்களே கிறித்துவத்திலே, அதுபோன்று அவர்களை இணைக்கிறார். அதை இணைத்துவிட்டு அவரும் நீங்கள் குருவாக இருந்து என்னையும் அதில் இணையுங்கள் என்று கூறுகிறார். அங்கே ஒரு டெமோக்ரஸி இருக்கு பாருங்க, ஒரு சமத்துவம் இருக்கு பாருங்க. இங்கே தலப்பா கட்டிக்கிட்டு ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இப்படி ஆசை பண்ணுறதெல்லாம் அங்கே இல்லை. நான் உன்னை பேப்டைஸ் செய்கின்றேன், நீ என்னை பேப்டைஸ் செய்கின்றாய். குரு கூறுகிறார். ஆரம்பமே அருமையான ஒரு ஆரம்பம் சமத்துவத்தில். சங்கத் பங்கத் என்று அவர்கள் கூறுகிறார்கள். சங்கத் என்றால் என்ன? உரையாடல். பங்கத், சங்கத் பங்கத் என்பது உரையாடலும் அன்பும் சேர்ந்து உண்பது. இதுதான் உரையாடல், அன்பு இரண்டு தான் சங்கத் பங்கத். அப்போ அன்பும் உரையாடலும் என்பது மனிதனுடைய ஆண்டாலஜி, அறிவியல் கூறுகிறது. அதை அவர்கள் தெரிந்து செய்தார்களா தெரியாமல் செய்தார்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அறிவுபூர்வமாக சீக்கிய மதம் அதை செய்திருக்கிறது. சங்கத் பங்கத், உரையாடல் இங்கு இல்லை. அதுதான் கன்ஜாயிண்ட் கம்யூனிகேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் என்று ஜான் தூவே கூறுகிறார், அம்பேத்கருடைய ஆசிரியர். இந்த கன்ஜாயிண்ட் கம்யூனிகேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத சமூகமே இல்லை என்று கூறுகிறார். அதனால் தான் அம்பேத்கர் அவர்கள் கூறுகிறார்கள், இந்திய சமூகம் கிடையாது, இது தனித்தனியான குழுக்களாக இருக்கிறார்கள், இது ஒரு சொசைட்டி இல்லை என்று. அப்படி எனும் பொழுது ஒரு சமூகம் என்றால் அங்கு உரையாடல் இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும். இவனை பார்த்தாலே வெட்டுகிறேன், இவனை பார்த்தாலே எனக்கு எரிகிறது என்று ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை பார்க்கிறது, இந்த சமூகம் அவ்வாறே எதிர்க்கிறது என்றால் இது சமூகமா? இல்லையே. அப்படி எனும் பொழுது இங்கே சாதி ஒழிப்பிற்கான ஒரு ஏற்பாடு இப்பொழுது நடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதைத்தான் ஐயா ஜீவன் சிங் அவர்கள் இன்று பல வடிவங்களில் செய்து வருகிறார்கள். பல நிகழ்ச்சிகளில், அவருடைய நிகழ்ச்சிகளில் நான் கலந்திருக்கிறேன். பல வடிவங்கள், இது ஒரு வடிவம், கலை திருவிழா. ஆக தமிழனுடைய மேனிஃபெஸ்டேஷன், அவனுடைய பிரதிபலிப்பு, கலாச்சார பிரதிபலிப்பு என்பது கலைகள் தான். அது இந்த முத்தமிழ் கலை, அது ஏற்றத்தாழ்வுகள் அற்றது, சமத்துவம் மிக்கது. அப்படி எனும் பொழுது அந்த தமிழன் இப்பொழுது எங்கு சென்றான்? அந்த தமிழன் மீண்டும் வர வேண்டுமே. அப்படி என்றால் இப்பொழுது என்ன நடந்து வருகிறது அதை நாம் எடுத்தாக வேண்டும். அதை நோக்கித்தான் இது போன்ற நிறைய நிகழ்ச்சிகள் மூலமாகவும், அதே நேரம் சமூகத்தில் ஊடுருவி இங்கே இருக்கின்ற தலைவர்கள் நிறைய அனுபவமிக்கவர்கள், நிறைய களத்தில் வேலை செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நான் அறிவேன். இவர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டிய கட்டாயம். இப்பொழுது ஈசத்திற்கு வேலை இல்லை. ஈசம், டிராவிடியன் ஈசம், தமிழ் ஈசம், அதை கடந்து மனித ஈசம் தான் இப்பொழுது தேவை. மனிதத்தை நிலைநாட்டுவது, மனிதனாக இருக்க செய்ய வேண்டிய ஒரு கடமை. பிறகுதான் தமிழர், பிறகுதான் திராவிடர், பிறகுதான் இந்தியர். இவெல்லாம் முதலில் மனிதனாகவே இருக்க தகுதியற்றவன் இவன் திராவிடன் என்று கூறக்கூடாது, அவன் தமிழன் என்று கூறக்கூடாது, காட்டுமிராண்டி என்று வேணுமானால் கூறலாம். ஒரு காட்டுமிராண்டி, அறிய தெரியாதவன் காட்டுமிராண்டி தான். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்திற்கு என்னென்ன ஆன்டைடோட், என்னென்ன நிலைகளில் இவர்களுக்கு ஒரு மாற்றுப்பாதையில் இவர்கள் செயல்பட வேண்டும் என்பதை அண்ணல் அம்பேத்கருக்கு பிறகு, ஐயா பெரியார், தந்தை பெரியார் அவர்களுக்கு பிறகு அதை எடுத்து செல்வதில் நாம் சுணக்கம் காட்டியிருக்கின்றோம். இதுதான் இறுதி தீர்வு. இதுதான் நான் உண்மை என்று கருதுகிறேன். சிந்திக்க வேண்டும் என்று கூறுகிறார், பகுத்தறிவுடன் சிந்திக்க வேண்டும் என்று கூறுகிறார். எப்படி சிந்திப்பது? எவ்வாறு சிந்திப்பது? ஆக அனைத்து சாதிகளும் ஒன்று கூடி, அல்லது இவர்களிடையே ஒரு பரிமாற்றத்தை உருவாக்காமல், இவர்களிடையே ஒரு உரையாடலை உருவாக்காமல் எவ்வாறு சாதி ஒழியும்?
எவ்வாறு பகுத்தறிவு பெருகும்? ஆக அன்பும் உரையாடலும் என்பது தி பேசிக் ஆண்டாலஜி ஆஃப் ஹியூமன் கைண்ட். அது அடிப்படையிலே அற்ற சமூகம் அது சமூகமே கிடையாது. அப்படிப்பட்டது தான் தமிழ் சமூகம். இந்த சமூகத்திற்கு அன்பும் உரையாடலும் அதிகமாக தேவைப்படுகிறது. அதுதான் சங்கத் பங்கத் என்று ஜீவன் சிங் அவர்கள் கூறுகிறார்கள். அது பஞ்சாப் சென்று அவர்கள் அங்கிருந்து தமிழ்நாட்டிற்கு எடுத்து வருவது என்பது சீக்கிய மதத்தை பரப்புவதற்காக என்று நான் கருதவில்லை. சீக்கிய மதம் என்பது, நான் அங்கே பஞ்சாபிலே பேசியிருக்கிறேன். பஞ்சாபியர்கள் உலக அளவிலே நான் பல நிலைகளில் அவர்களிடம் கலந்துரையாடி இருக்கிறேன். இது மதம் கிடையாது, அது ஒரு மார்க்கம், அது ஒரு தத்துவம், வாழ்வியல் தத்துவம். அந்த வாழ்வியல் தத்துவத்தில் இன்று அங்கு சாதிகள் இல்லை. ஏற்றத்தாழ்வுகள் எங்கும் இருக்கும். அது எல்லா சமூகங்களிலும் இருக்கிறது. அமெரிக்காவிலும் இருக்கிறது, ஐரோப்பாவிலும் இருக்கிறது. ஆனால் சாதி இல்லை என்பது உண்மைதானே. சாதி இல்லாமல் போனதற்கு 1699 குரு கோபிந்த் சிங் ஏற்படுத்திய ஒரு திட்டம். அந்த திட்டம் சமத்துவமானது, அன்பும் உரையாடலையும் மேலும் மேலும் ஊக்குவிக்கக்கூடியது. எதிரெதிரில் நிற்கக்கூடிய சமூகங்கள் அன்று ஒன்றிணைந்தது. அவர் செய்யும் பொழுது ஏன் இப்பொழுது இது முடியாது? அப்பொழுது பிராமணியம் இல்லையா? இந்துத்துவா இல்லையா? அப்பொழுது கடவுள் இல்லையா? அப்பொழுது சாக்ரெட் ஃபெய்த், புனிதத்தன்மை இல்லையா? அம்பேத்கர் அவர்கள் புனிதத்தன்மை மிக்கதாக இந்து மதமும் அந்த வேதங்களும் இருப்பதனால் அதிலிருந்து மனிதன் விடுதலை பெற மாட்டான் என்று அவர்கள் கூறினார்கள். அதிலிருந்து அவனை விடுவிப்பது கடினம் என்று நான் கூறுகிறேன். விடுவிக்க முடியும். குரு கோபிந்த் சிங்கால் முடிகிறது. 300 ஆண்டுகளுக்கு முன்பு தானே முடிந்தது. ஏன் முடியாது? அதற்கான பாதை என்ன, அதற்கான சிந்தனை என்ன, அதற்கான செயல்பாடுகள் என்ன என்பதில் நாம் இதுவரை செயல்படவில்லையே, சிந்திக்கவில்லையே. அதைத்தான் நான் கூறுகிறேன். சோஷியல் பெடகாஜி, சமூக பயிற்சியம். சமூக பயிற்சியம் என்பது தீர்வாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். சமூக பயிற்சியம் என்பது சமூக நற்பண்புகள் கொண்ட அந்த ஒரு இலக்கணத்தில் மனித சமூகத்தை பயிற்றுவித்து, ஒரு பயிற்சியத்தில் பயிற்றுவித்து என்றால் கற்பது கிடையாது, அது முடியாது. கார்ல் மார்க்ஸ் சொன்னது போன்று ஒரு பிராக்சிஸ் எப்படின்னு சொன்னார்ல, பிராக்சிஸ்ன்னு சொன்னார்ல, அதுபோன்று அந்த ஒரு பிராக்சிஸ், அந்த ஒரு பிராக்டிஸ், அதில் தமிழனை அனைத்து சமூகத்தையும் இணைப்பது எப்படி? உரையாடல், அன்பு, அதற்கான சமூக நற்பண்புகள், சமத்துவம், சனநாயகம், அந்த சகிப்புத்தன்மை, கூடி வாழ்தல், கோஆபரேட்டிவ் மியூச்சுவலிசம், ஒரு பரஸ்பர ஒரு கூட்டுறவு மனப்பான்மை. இதுதான் அறிதலுக்கும் அறிவுக்கும் அறிவு சார்ந்த சமூகமாக உருவாகுவதற்கும் உண்டான காரணிகள். இதன் அடிப்படையில் அறிதல் நடக்கும் பொழுது அறிவியல் மனப்பான்மை கொண்ட ஒரு சமூகமாக உருவாகுகிறது. இதைத்தான் பெரியார் பாதையில் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற நாம் எல்லாம் செய்ய வேண்டும். அதை நாம் செய்ய தவறுகிறோம். அவர் சிந்திக்க சொன்னார், இப்படித்தான் சிந்திக்க வேண்டும். அது சோஷியல் பெடகாஜியாக ஏன் இருக்கக்கூடாது? அதன் அடிப்படையில் ஏன் மக்கள் ஒன்றிணைய முடியாது? முடியும். குரு கோபிந்த் சிங்கால் முடிந்தது என்றால் நம்மாலும் முடியும். அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது நாம் அத்தகைய ஒரு பாதையில் கல்வி ஒரு பக்கம் செய்ய வேண்டும். சமூக களம் என்பது சீர்திருத்தப்பட வேண்டும். ஒரு மனிதனையும் அவன் வீட்டிலிருந்து வெளியில் இழுத்து வந்து சமூக நற்பண்புகள் கொண்டவனாக இந்த சமூக பயிற்சியத்தில் ஈடுபட வைக்க முடியும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நாம் மாற்றி அமைக்க முடியும். இதெல்லாம் முடியாது என்று கூறுபவர்கள் சாதியவாதிகள். ஓரிரவில் முடியாது, 1500 ஆண்டுகள் இருந்து விட்டது என்று கூறினால் அவன் சாதியை தூக்கி பிடிக்கிறான் என்றுதான் அர்த்தம், அது யாராக இருந்தால். அத்தகைய ஒரு பாதையில் கல்வி ஒரு பக்கம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். கல்வியை சாதி ஒழிப்புக்காக நான் பேசவில்லை. அறிவு பெற்ற சமூகமாக 21ஆம் நூற்றாண்டு சமூகத்தில் சிந்தித்தால் மட்டும்தான், சிந்திக்கக்கூடியவன் மட்டும்தான் இந்த உலகத்தில் இனி சாதிக்க முடியும், அல்லது அனைத்தும் பெற்ற ஒரு நிலையில் வாழ முடியும். அப்படி எனும் பொழுது இங்கு தொழில்நுட்பமாக இருக்கட்டும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, அதனுடைய தாக்கமாக இருக்கட்டும், குவாண்டம் மெக்கானிக்ஸ், அந்த உயரிய விஞ்ஞானம், அந்த விஞ்ஞானத்தினுடைய தாக்கம், இதுவெல்லாம் நம்மை ஆட்டி படைக்கப் போகிறது. ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது ஆல்ரெடி. இன்னும் 5 ஆண்டுகள் பாருங்கள், 2030 தான். அதற்கு பிறகு நாம் எல்லாம் passive, we are not active, we cannot think ourselves, we will think on somebody's
தாட்ஸ். நாம் மற்றவன் என்ன நினைக்கிறானோ அதைத்தான் சிந்திப்போம். அப்படித்தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்படித்தான் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ், பயோ இன்ஜினியரிங், டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங் அனைத்தும் நம்மை அப்படி அழைத்து சென்று கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த தொழில்நுட்பமும் இந்த மாடர்ன் சயின்ஸ் இதுவெல்லாம் அவன் கையில் இருக்கிறது. எவன் கையில்? இன்றைய தினம் சாதியத்தை போற்றுகிறானே அவன் கையில் இருக்கிறது. அவன் கையில் இருக்கும் பொழுது கல்வி என்ன செய்ய வேண்டும்? தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதை கருத்தில் எடுத்துக்கொண்டாக வேண்டும். மத்தியில் இருக்கின்ற மத்திய அமைச்சர், தலைமை அமைச்சர் அவர்கள் இதில் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இங்கே இருக்கின்ற 97% மக்களுக்கு நீங்கள் கல்வி வழங்க வேண்டும் என்றால் அத்தகைய ஒரு கல்வி திட்டம் இல்லாமல் முடியாது. அது கல்விக்கூடம். அதே வேலை இங்கு சமூக தளத்தில் நடக்க வேண்டும். அது ஐயா அவர்கள், நான் அனைவரும் சேர்ந்து இதை நாம் செய்தாக வேண்டும். அப்படி ஒரு ஏற்பாடு சமூக பயிற்சியத்தின் அடிப்படையில் ஒரு சிந்தனை மிக்க, சிந்திக்கக்கூடிய மனித சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டியது இருக்கிறது. இல்லை என்றால் சோறு கிடையாதுங்க. நம்ம விட்டுடுவோம், சாதி ஒழிய வேண்டாங்கிறத கூட விட்டுடுவோம். சோறே கிடைக்க போகிறதில்ல, வேலை கிடைக்க போகிறதில்ல. 2/3 பங்கு இளைஞர்கள் இனி குலத்தொழிலை செய்ய போகின்றான் என்று ஆய்வு கூறுகிறது. அது என்னுடைய ஆய்வறிக்கையிலும் குறிப்பிட்டிருக்கிறேன். 3/2 பங்கு இளைஞர்கள் குலத்தொழிலை செய்வான் என்று ஆய்வறிக்கைகள் கூறுகிறது. இவையெல்லாம் நாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு எதிர்காலம் மிகப்பெரிய சவால் மிக்க காலமாக இருக்கிறது. இது மேலும் மேலும் ஏற்றத்தாழ்வுகளை ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதில் ஒரு பயிற்சிய முறையில், அதில் சரியான தத்துவம் எது, நாம் இது தமிழகத்தின் தத்துவமா பஞ்சாப் தத்துவமா என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். சங்கத் பங்கத் என்றால் அது உலகத்திற்கானது. உரையாடல் அன்பு இது உலக மக்களுக்கானது. அது பஞ்சாபில் கூறப்பட்டதால் தமிழனுக்கு அல்ல என்று கூறினால் அது முட்டாள்தான். தமிழகத்தில் பெரியார் அவர்கள் கூறுகிறார்கள், சுயமரியாதை பகுத்தறிவு. இதை பஞ்சாப்காரன் இல்லை, இது தமிழர் இவர் கூறிவிட்டார் என்று அவன் கூறினால் அவனும் முட்டாள். இங்கு பஞ்சாபியர், இங்கு தமிழர் என்ற பாகுபாடு தேவையில்லை. மனிதராக நாம் ஒன்றிணைய வேண்டிய கட்டாயம். இந்திய மக்கள் 140 கோடி மக்கள், நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் கூறிக்கொள்கின்றேன், நாம் சென்று கொண்டிருப்பது ஆபத்தான பாதை. நம்மை அழைத்துச் செல்பவர்கள் ஆபத்தானவர்கள். உங்களுடைய தலைவர்கள் என்று நினைக்கிறீர்கள், கல்வியாளர்கள் என்று நினைக்கிறீர்கள், அறிவுஜீவிகள் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் நிறைய தளங்களில் கேட்டு வருகிறீர்களே, இவர்களெல்லாம் மிகவும் மிகவும் ஆபத்தானவர்களாக எனக்கு தெரிகிறார்கள். இந்த எச்சரிக்கை உணர்வுடன் நாம் அனைவரும் ஒன்று கூடி நம்மை நாமே செயல்படுத்தி கொள்ளக்கூடிய, நாட் பாசிவ் பட் இன் ஆக்ஷன், அந்த ஆக்டிவ் மோடில் நம்மை மீண்டும் ட்ரிகர் செய்து கொண்டு நாம் இறங்கினால் கல்வியை ஒரு பக்கம், சமூகத்தை மறுபக்கம் எடுத்துக்கொண்டு இரு முனைகளில் நம்மை மாற்றியமைக்க வேண்டும். அப்படி இருந்தால் ஒருவேளை நம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் தழைத்துவங்கும், சமத்துவம் இருக்கும். இல்லை என்றால் இந்த சமூகம் காட்டுமிராண்டி சமூகமாக மேலும் மேலும் ஒரு தவறுகள் செய்து மனித இனத்திற்கே ஒரு தவறான ஒரு தோற்றத்தை கொண்ட ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருக்கும். அவ்வாறு இருக்கக்கூடாது என்ற ஒரு நல்ல ஒரு ஏற்பாட்டிலே ஐயா அவர்கள் இது போன்ற நிகழ்ச்சிகள் செய்கிறார்கள். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இது போன்ற மாற்றத்திற்கான, ஒட்டுமொத்த சாதி ஒழிப்பிற்கான ஒரு மாற்று ஏற்பாட்டில் அனைவரும் இறங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.